அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜாசி விலாக்ஸ். இன்றைக்கி இஃப்தாருக்கு என்னெல்லாம் பண்ணேன்னு மினி விலாகாக பார்க்கலாம். எக் ரோல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு 2 முட்டை, உருளைக்கிழங்கு வெட்டி உப்பு போட்டு வேக போட்டேன். ரோல் செய்கிறதுக்காக கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். சால்ட், ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு ஆனதும் மாவை உருண்டை போட்டு வச்சிடலாம். கிழங்கு நல்லா வெந்துருச்சு, அதை மசிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். முட்டையை இது மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி 1/4 ஸ்பூன் சீரகம், பொடுசாக நறுக்குன 2 பல் பூண்டு சேர்த்து வறுத்துக்கோங்க. அது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, சால்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கை சேர்த்து தண்ணி லைட்டாக ஆட் பண்ணி உதிர்த்து விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் காரம் எதுவும் சேர்க்கலை. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் வேண்டாம், நீங்கள் சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்த முட்டையை சேர்த்து பரட்டி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக புதினா மல்லி போட்டால் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நஹியானை தூங்க வச்சுட்டு தான் இஃப்தார் ஸ்நாக்ஸ்லாம் செய்ய வருவேன். நஹியான் வேறு எந்திரிச்சிட்டாஹா. அப்புறம் அம்மாவை பார்த்துக்க சொல்லிட்டு வந்துட்டேன். நொங்கு சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதை ஜூஸ் போடுறதுக்காக உரித்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பால் முன்னாடியே சுகர்லாம் போட்டு காய்ச்சி ஆற வச்சுருந்தேன். அதில் எசன்ஸ் சேர்த்து அரைச்ச நொங்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நொங்கு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் மாவு உருண்டை போட்டு வச்சுருந்தோம்ல, அதை நீட்டு வாக்கில் வளர்த்துக்கோங்க. ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு ஓரங்கள் ஒட்டுறதுக்காக சோள மாவு, கோதுமை மாவு 2யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே ஓரங்களில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓரங்களில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி 2 சைடும் மடக்கி ரோல் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி ரோலை போட்டு எடுத்தால் எக் ரோல் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.